ஒருவரை ஏமாற்றிய பிறகு உடனடியாக எந்த பிரச்சனையும் தெரியாமல் இருக்கலாம். அன்றைய நாள் வழக்கம் போல முடிந்து போகலாம். அடுத்த நாளும் வேலைகள் நடக்கலாம். நண்பர்களுடன் பேசலாம், சிரிக்கலாம், வெளியில் செல்லலாம். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மனிதரிடம் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில முடிவுகள் நடந்த சம்பவத்தை முடித்து விடுவதில்லை. மாறாக அது அந்த முடிவை எடுத்தவருடைய சந்திக்கும் முறைக்குள் ஒரு புதிய கேள்வியை உருவாக்கிவிடும். அந்த கேள்வி வெளியில் யாரிடமும் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தனியாக இருக்கும் நேரங்களில் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் எழலாம். நான் எடுத்த முடிவு உண்மையில் சரியானதா என்ற கேள்விதான் சிலருடைய நிம்மதியை முதலில் குலைக்கிறது. நடந்ததை நியாயப்படுத்துவதற்காக எத்தனை காரணங்களை அவர்கள் வைத்திருந்தாலும் முடிவு எடுத்த தருணத்தை முழுமையாக மறக்க முடியாது. ஏனென்றால் ஒரு முக்கியமான தேர்வு எடுத்த பிறகு மனித மனம் இயல்பாகவே வேறு விதமாக செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்று முடிவு எப்படி இருந்திருக்கும் என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ள முடியாத அந்த சாத்தியம்தான் சில நேரங்களில் மனதை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கும். துரோகம் செய்தவர் தன்னுடைய முடிவால் கிடைத்ததை மட்டும் நினைக்க மாட்டார். அந்த முடிவால் இழக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு கட்டத்தில் கணக்கிட ஆரம்பிக்கலாம். முன்பு தன்னிடம் இருந்த நம்பிக்கை, ஒரு உறவின் இயல்பான தன்மை, ஒருவர் கொடுத்திருந்த இடம், கிடைத்திருந்த ஒரு தனி அன்பு, இவையெல்லாம் அப்போது சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அவை இனி கிடைக்காது என்ற உணர்வு வந்த பிறகு அவற்றின் அர்த்தம் மாறலாம். மனிதர்கள் பல நேரங்களில் கிடைத்திருப்பதை விட இனி கிடைக்காததை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறார்கள். இன்னொரு சிக்கல் ஒப்பீட்டிலிருந்து வருகிறது. துரோகம் செய்த பிறகு கிடைத்த புதிய அனுபவம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லாமல் போகலாம். அப்போது பழைய உறவுகள் அதை மனம் ஒப்பிடத் தொடங்கும். அப்போது இருந்தது இதைவிட வேறாக இருந்ததே என்ற எண்ணம் வரலாம். ஆரம்பத்தில் புதிதாக தோன்றிய விஷயம் காலம் செல்ல செல்ல அதன் உண்மையான தன்மையை காட்டலாம். அப்போதுதான் ஒருவர் தன்னுடைய முந்தைய முடிவை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார். இதில் ஒரு முக்கியமான மனநிலை இருக்கிறது. நாம் ஒரு முடிவை எடுத்துவிட்ட பிறகு அந்த முடிவை சரியானதாக நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை பல நேரங்களில் உருவாகும். அதனால் தவறு செய்திருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மனம் தயங்கலாம். நான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சம்பவத்தை மட்டும் ஒப்புக்கொள்வது அல்ல, நம்மை பற்றிய நம்முடைய எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை. தன்னை நல்ல மனிதர் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவர் தன்னுடைய செயலால் வேறு ஒரு உண்மையை பார்த்தால் அந்த முரண்பாடு அவருக்குள் பெரிய குழப்பத்தை உருவாக்கலாம். ஒருவர் தன்னுடைய செயலுக்கும் தன்னுடைய அடையாளத்திற்கும் இடையில் பொருத்தம் இல்லாததை உணரும்போது மனதில் ஒரு விதமான அழுத்தம் உருவாகலாம். நான் இப்படிப்பட்டவன் இல்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் நடந்த செயல் வேறு ஒன்றை காட்டும். இந்த இரண்டையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வது கடினம். அதனால் சிலர் தங்களுடைய செயலுக்கான காரணங்களை பெரிதுபடுத்த ஆரம்பிப்பார்கள். அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது, எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தங்களுடைய முடிவை மீண்டும் மீண்டும் விலக்கிக் கொள்வார்கள். உண்மையில் அந்த விளக்கங்கள் மற்றவர்களுக்காக அல்ல, பல நேரங்களில் அவர்களுக்காகவே. மற்றொரு மாற்றம் அவர்களின் நினைவுகளில் ஏற்படலாம். முன்பு நடந்த சில சாதாரண தருணங்கள் கூட புதிய அர்த்தம் பெற ஆரம்பிக்கும். ஒருவர் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை, அப்போது கவனிக்கப்படாத ஒரு உதவி, ஒரு சிறிய அக்கறை, ஒரு முக்கியமான நாளில் கிடைத்த துணை, இவையெல்லாம் பின்னர் நினைவுக்கு வரலாம். காரணம், ஒரு மனிதரை இழந்த பிறகு நினைவுகள் முழுவதும் ஒரே மாதிரி செயல்படுவதில்லை. நாம் மறந்திருக்கும் நல்ல தருணங்களையும் மனம் மீண்டும் எடுத்து காட்டும். அப்போது கடந்த காலத்தை பற்றி உருவாக்கியிருந்த கருத்து மாற ஆரம்பிக்கலாம். சிலர் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கடந்த காலத்தை குறைத்து மதிப்பிட முயற்சி செய்வார்கள். அந்த உறவு அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை என்று தங்களுக்குள் சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் மனம் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதே நினைவு வேறு சந்தர்ப்பங்களில் மீண்டும் தோன்றும். இதுதான் ஒருவர் வெளியில் ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் உள்ளுக்குள் அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்க செய்யும் காரணங்களில் ஒன்று. துரோகம் செய்த பிறகு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மனநிலை வராது. சிலர் செய்ததை பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு சென்று விடலாம். சிலர் பின்னர்தான் அதன் தாக்கத்தை உணரலாம். இன்னும் சிலர் தங்களுடைய செயலை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் வாழலாம். அதனால் ஒவ்வொரு துரோகத்திற்கும் ஒரே உளவியல் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் உண்மையான மனதில் குழப்பம் உருவாகும் மனிதர்களிடம் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும். அவர்கள் எடுத்த முடிவுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த முடிவுக்கும் இடையில் வித்தியாசம் உருவாகி இருக்கும். ஒரு முடிவு நமக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கவில்லை என்றால்
அந்த முடிவை மீண்டும் மதிப்பீடு செய்வது இயல்பானது. அப்போதுதான் அன்று நான் வேறு மாதிரி நடந்திருந்தால் என்ற கேள்வி தோன்றுகிறது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதுதான் அதன் வலிமை. கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதும் தெரியும். நடந்ததை மீண்டும் தொடங்க முடியாது என்பதும் தெரியும். இருந்தாலும் மனம் மாற்று பாதையை கற்பனை செய்வதை நிறுத்தாது. இதனால்தான் சிலர் வெளியில் மிகவும் இயல்பாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரங்களில் தங்களுடைய பழைய முடிவை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அது எப்போதும் குற்ற உணர்வு அல்ல. சில நேரங்களில் அது வருத்தம், சில நேரங்களில் இழந்த வாய்ப்பை பற்றிய எண்ணம், சில நேரங்களில் தன்னுடைய தேர்வின் விளைவுகளை புரிந்து கொள்ளும் தாமதமான நிலை, இன்னும் சில நேரங்களில் தன்னுடைய பழைய குணத்தை இப்போதுதான் புரிந்து கொள்வது. ஒருவரை ஏமாற்றிய சம்பவம் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் அந்த முடிவு அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறியீடாக இருந்து கொண்டிருக்கலாம். யாரும் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம். அந்த நபருடன் தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாடல், ஒரு பழைய இடம், ஒரு தேதியின் நினைவு, எதிர்பாராத சந்திப்பு, ஏதாவது ஒன்று அந்த காலத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரலாம். அப்போது மனிதன் மற்றவரை பற்றி மட்டும் நினைக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தேன் என்று தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுதான் சில துரோகங்களுக்கு பிறகு வரும் உண்மையான குழப்பம். மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பது மட்டும் பிரச்சனை அல்ல. தன்னை பற்றி தான் எடுத்திருந்த எண்ணத்துடன் தன்னுடைய செயல் பொருந்தவில்லை என்ற உணர்வு. அந்த முரண்பாட்டை சரி செய்ய ஒருவர் 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நடந்ததை மறுத்து கொண்டே இருக்கலாம், அல்லது தன்னுடைய தவறை நேராக பார்த்து இனிமேல் அதே மனிதராக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். சிலர் பழைய மனிதரை மீண்டும் தொடர்பு கொள்ள நினைக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பெரிய தடையாக இருப்பது அவர்களுடைய கடந்த செயல்தான். முன்பு இருந்த நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குவது ஒரு செய்தி அனுப்புவதால் நடக்காது. முன்பு எந்த விளக்கமும் தேவையில்லாமல் நடந்த உரையாடல் இப்போது பல கேள்விகளுடன் தொடங்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு சிலர் தொடர்பு கொள்ளும் எண்ணத்தையே விட்டுவிடுவார்கள். அதனால் சில நேரங்களில் ஒருவர் யாரையும் தேடாமல் இருப்பது அவருக்கு மறந்துவிட்டதால் அல்ல, திரும்பி செல்ல தகுதியில்லை என்று அவர் நினைப்பதாலும் இருக்கலாம். அல்லது அந்த மனிதர் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் வர விரும்ப மாட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த உணர்வு வெளியில் சொல்லப்படாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், துரோகம் செய்தவர் பின்னர் தன்னுடைய புதிய உறவிலும் முழுமையாக ஈடுபட முடியாமல் போகலாம். காரணம், கடந்த அனுபவத்துடன் ஒப்பிடும் பழக்கம். இவர் இப்படி செய்கிறார், ஆனால் அப்போது அவர் வேறு மாதிரி இருந்தார் என்று மனம் ஒப்பிடத் தொடங்கினால் தற்போதைய உறவின் இயல்பான தன்மை பாதிக்கப்படலாம். பழையதை நினைத்து வருந்துவதும் தற்போதையதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதும் சேர்ந்து மனதில் குழப்பத்தை உருவாக்கலாம். இதனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. துரோகம் என்பது அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட 2 மனிதர்களை மட்டும் பாதிக்கும் சம்பவம் அல்ல. அது செய்தவரின் எதிர்கால தேர்வுகளையும் பாதிக்கலாம். ஒரு முடிவின் பின்னர் அவர் மனிதர்களை பார்க்கும் விதம் மாறலாம். உறவுகளை மதிப்பிடும் முறை மாறலாம். எதை கண்டு திருப்தி அடைகிறார் என்பதும் மாறலாம். ஆனால் இவை அனைத்தும் அந்த நபர் தன்னுடைய கடந்த அனுபவத்தை எப்படி புரிந்து கொள்கிறார் என்பதையே பொறுத்தது. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.